அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஈவினிங் காலேஜில் சித்ராவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன. ஆனால் இன்ன வரைக்கும் அதை சொல்ல முடியலையேயா. ஆனால் இப்போ சட்டத்தையெல்லாம் ரொம்ப கடுமையாக்கிட்டாங்களே ஐயா. முன்னெல்லாம் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணால் ஒரு தண்டனையும் இல்லை. இப்போது முறைனா 5 வருஷம், 2வது தடவையும் பண்ணுனா 7 வருஷம். முன்ன பாலியல் தொல்லை கொடுத்தா 3 வருஷம், ஆனால் இப்போது 5 வருஷம். அதே பாலியல் வன்புணர்வு செஞ்சால் முன்ன 10 வருஷம், இப்போது 14 வருஷம். நல்ல வேலை நாம் எதையுமே செய்யலை, ஃபாலோ அப்பும் பண்ணலை. ஏதோ சித்ராவை பார்த்து அவளை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறதுக்கு தண்டனை இல்லை. கடவுளே, அப்பனே, ஞான பண்டிதா, சித்ரா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லணும். ஆமாம், அப்போ தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். எப்படா நாளைக்கு ஈவினிங் வரும்னு இருக்குது. ஆமாம், கொச்சா கொச்சா. ஆஹா, ஈவினிங் வர்றதுக்கு முன்னால் இந்த இம்சை இப்படி கத்திக்கிட்டு வர்றானே ஐயா. இவன் கூப்பிட்ற ஸ்டீலை பார்த்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு ஐயா. கொச்சா, டேய், ஏன்டா கத்துற? இங்கே தானடா இருக்கேன். மண்டைய மாதிரி இன்னொரு ரவுடி உங்கள் கூட மோதணும்னு ஆசைப்பட்றான். என்னது, என் கூட மோதணும்னு ஆசைப்பட்றானா? ஏண்டா, உலக அழகி, உலக சூப்பர் ஸ்டாரு, உலக நாயகன் மாதிரி நான் என்ன உலக ரவுடியாடா என் கூட மோதுறதுக்கு ஆசைப்படுறதுக்கு? ஆமாம், நான் ரவுடிங்கிறது இவனுங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது? நாம தான் இப்போது ஃபேமஸ் ஆகிட்டோமே கொச்சா. ஃபேமஸ் ஆகிட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடி பூரா என் கூட மோத வருவானா? ஏண்டா, அவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இருக்காதா? காலையில் எந்திரிச்சோமா, பசங்களை கொண்டே ஸ்கூலில் விட்டோமா, வீட்டில் காய்கறி வாங்கி கொடுத்தோமா, பொண்டாட்டியை கவனிச்சோமா, அப்படி இருக்க மாட்டாங்களா? எவன் ரவுடி அவன் கூட மோதலானே இருப்பாங்களா? டேய், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கடா. பிரச்சனைன்னு வந்தாதான்டா ரவுடிக்கு ரவுடி மோதுவாங்க, பிசினாரித்தனமாலாம் மோத மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோ. நாம தான் யாருக்கிட்டேயுமே பிரச்சனைக்கு போகலையாடா, அப்புறம் எதுக்குடா ஏன் கூட மோதணும்? ஆமாம், ரவுடி யாரு, எந்த ஏரியா, அவன் பேர் என்ன? ஏங்கொச்சா, இதெல்லாம் தேவையா? டேய், ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாம் மோதினாலும் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். புரியுதா? போன தடவை இப்படித்தான், எதையுமே விசாரிக்காமல் மண்டையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவன் உருவத்தை பார்த்ததுமே அப்படியே நான் உருகி போயிட்டேன்டா. ஏதோ தைரியம் இருந்ததுனால அவனை சமாளித்து வந்தேன். இல்லைன்னா என் பொழப்பு என்ன ஆயிருக்கும்? அவன் பேர் வளந்தான். என்னது, வளந்தானா? ஏண்டா, அப்போ நான் எல்லாம் வளராமல் அப்படியேவா இருக்கேன்? ரவுடிங்களோட பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா. அப்போ தானே கோச்சா ஒரு கெத்து இருக்கும். நான் சும்மா இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி ரவுடிங்களை கேன்வாஸ் பண்ணிட்டு வர்றீங்களேடா. அப்புறம் எப்படி கோச்சா ஃபேமஸ் ஆகிறது? டேய், ரவுடினா திடீர்னு சம்பவம் பண்ணணும்டா, அப்போ தான் ஃபேமஸ் ஆக முடியும். என்ன கோச்சா, நீங்கள் தான் எல்லாத்தையும் அடிக்கிறீங்கல்ல? மண்டையனையே ஒரு வழி பண்ணிட்டீங்க. நம்ம அப்பப்போ ஒரு ரவுடியை தட்டிக்கிட்டே இருக்கணும் கோச்சா, அப்போ தான் நம்ம பயங்கரமாக ஃபார்ம் ஆக முடியும். ஆஹா, ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்லி அங்கங்கே நம்மளை அடி வாங்க வைக்கிறாங்களே ஐயா. ஒரு ரவுடிக்கிட்டையும் போய் அடி வாங்கினா தானே இவங்களுக்கு தெரியும். கமிட் பண்ணி விட்டுட்டு வெளியில் கையை கட்டிட்டு நிற்பாங்க. ஆனால் அடி வாங்கிறது பூரா யார்? நாம தான். ஆமாம், அவன் கூட மோதணும்னு என்ன அவன் கூப்பிட்டானா? இல்லை கொச்சா, நான் தான் உங்கள் கூட மோதி பார்க்க சொன்னேன். ஏண்டா, ஏன் ஓசியில் தின்னமா ஒழுங்காக இருந்தமான்னு இருக்க மாட்டீங்களா? பிரச்சனையை வழியே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றியேடா. என்கிட்ட மோத வைக்கிறதுக்குன்னு ரவுடிங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்களாடா? என்ன கொச்சா, நீங்கள் திங்கிற வேலைக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அதான். ஆஹா, எவ்வளோ அழகா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறானுங்க இவனுங்க கிட்ட. உண்மையையும் சொல்ல முடியாமல் நான் படுற பாடு எனக்குத்தானையா தெரியுது. நீங்கள் யார்? அது தெரியாமல் தானடா இவ்வளோ நாள் உங்கள் கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஆமாம், ரவுடியை நீ பார்த்தியா? இல்லை கொச்சா, அவரை பார்க்க முடியாதான். ஃபேஸ் டு ஃபேஸ் யார் மோதுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியுமா. அப்பன்னா நீ யார்கிட்டடா கமிட் பண்ணிட்டு வந்த? வளர்ந்தானோட ஆளுங்கக்கிட்ட பேசினேன். அவன் உடனே வளர்ந்தானுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னான். உன் பேரை கேட்டதும் உடனே உன்கிட்ட மோதணும்னு வளர்ந்தான் சொல்லிட்டான். ஆஹா, நாம் அடி வாங்குற விஷயம் வளர்ந்தானுக்கும் தெரிஞ்சிருக்கே ஐயா. அதனால தான் நம்மளை பார்க்காமலேயே நம்மக்கிட்ட மோதணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஒருவேளை மண்டையனை விட பெரிய ரவுடியாக இருப்பானோ? மாதத்தில் 4 ரவுடிக்கிட்ட நம்மளுக்கு கோத்து விட்றாங்க ஐயா. ரவுடி ஆனதும் போதும், நான் அடி வாங்குறதும் போதும். நாளைக்கு தான் சித்ரா கிட்ட முடிவு கேட்கணும்னு காலையில் சொன்னேன். அதுக்குள்ளே கமிட் பண்ணிட்டு வந்திருக்கானே. சித்ராவை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது. இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.